கம்யூனிகேட் ஆகும். ஸோ இது வச்சுட்டு நம்ம எப்படி நம்மளோட சிஸ்டமில் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் வந்து நம்மளோட மெயின் பர்பஸ் யூஸிங் பைத்தான் PySerial லைப்ரரி. நம்ம இப்போ VS கோடோட என்வைரன்மெண்ட்டில் இருக்கோம். ஆல்ரெடி நான் இங்கே கோடிங்ஸ் எல்லாம் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து புதுசாக எடுக்கிறவங்களுக்கு வந்து என்னென்னா நம்ம PySerial லைப்ரரி வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து pip கமாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. pip install PySerial கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால ரெக்யர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ நீங்கள் இன்னும் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி அதோட இதை வந்து உங்களோட விர்ச்சுவல் என்வரன்மெண்ட்லேயோ இல்லை நார்மலான ஒரு என்வரன்மெண்ட்லேயே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எப்பயாவது ஆர்டினோல இருந்து நமக்கு டைரெக்டாக வர டேட்டாவை ரீட் பண்ணுறது, ஒரு மாதிரி RS-232 இருந்து வர்றது சிஸ்டம் போட்டு சிஸ்டம்ல இருந்து ரீட் பண்ணுறது, அந்த மாதிரி அதை எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்றத பைத்தான் யூஸ் பண்ணி இது பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ தான் இது. இந்த வீடியோ கொஞ்சம் சீக்கிரம் ஷார்ட்டாகவே முடிச்சிடுறேன். ஸோ எனக்கு பேசிக்காக தான் இருக்க போகுது எப்படி ரீட் பண்ணுறதுன்றது மட்டும்தான். ஓகேவா? தென் ஓகே, பாட் ரேட். இங்கே சீரியல் போர்ட் பாட் ரேட் மேபி நிறைய பேருக்கு சீரியல் போர்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். உங்களோட கம்யூனிகேஷன் போர்ட் லைக் USB மவுஸ் கீபோர்ட் கனெக்ட் பண்ணுற மாதிரி போட்டு தான் அந்த மாதிரி கீபோர்டில் தான் மோஸ்ட்லி காமனாக கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து COM-port 3 நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாட் ரேட். பாட் ரேட் அப்படின்னா என்னன்னா இட்ஸ் அ ரேட் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் தி கான்வர்சேஷன். போத் ஹார்ட்வேர் and the Python script must speak at the same speed or data will look like a garbage. Okay, ஸோ இது வந்து டிபிக்கலாக எப்படின்னா உங்களோட ஆப்போசிட்ல இன்னொருத்தவங்க இருக்காங்க, நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி ஸ்பீடில் பேசினா தான் வந்து உங்கள் ரெண்டு பேருக்கு புரியுன்ற மாதிரி ஒரு இதுதான். அதாவது உங்களோட ஃபிசிக்கலான ஆர்டினோவோ ஒரு வெயிங் இண்டிகேட்டரோ ஒரு டிஃப்ரெண்ட்டான கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் ட்ரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் இருக்கீங்கன்னா டேட்டா வந்து நமக்கு கார்பேஜ் மாதிரி தான் கிடைக்கும். ஒரிஜினலாக நம்ம என்ன இன்டென்ட் பண்ணுறோமோ அந்த டேட்டா கிடைக்காது. ஸோ பிஃபோர் கம்யூனிகேஷன் இந்த பாட் ரேட்ன்றது இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட ஆப்போசிட் நீங்கள் என்ன டிவைஸோட கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ அந்த டிவைஸோட பாட் ரேட்டை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் வந்து என்னோட இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து 2400 யூஸ் பண்ணியிருக்கேன். காமனானது 9600, 4800, 1 lakh அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் சில காமனானது இருக்கு. அண்ட் நீங்கள் COM-portனா என்ன அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா டிவைஸ் மேனேஜர் உங்களுக்கு அந்த COM-port தெரியல, நீங்கள் என்ன COM-portல இருக்கீங்கன்றது தெரியல அப்படின்னா டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் போர்ட்ஸ் அண்ட் LPT. இங்கே இருக்க நெட்வொர்க் அடாப்டர்ஸ் கீழே. ஸோ இங்கே COM-port 3 இல்லைங்களா, அதுதான் வந்து இப்போ நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் COM-port 3. ஸோ அந்த போர்ட் தான் இது. ஸோ இது மேக் அண்ட் லினக்ஸ்க்கு கொஞ்சம் டிபிக்கலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே இப்போ கோடிங் பார்ட் வந்து போயிடலாம் டைரெக்டாக எப்படி இருக்குன்ற மாதிரி. ஸோ அட் டாப் வந்து 2 ஃபைல் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து சீரியல், இன்னொன்று வந்து டைம் ஃபைல். ஸோ சீரியல்ன்றதா நம்மளோட PySerial இன்ஸ்டால் பண்ண இந்த லைப்ரரி. ஸோ இங்கே ஒரு லூப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன் கண்டினியூஸாக ரீட் பண்ணுறதுக்காக. சீரியல் இந்த இதுக்குள்ள ஆர்குமெண்ட் வந்து சீரியல் போர்ட், பாட் ரேட், ஸ்டாப் பிட்ஸ், parity bit இந்த மாதிரி இன்னும் நீங்கள் நிறைய இது பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் I have taken only 2 parameters, serial port and the baud rate and time out. ஸோ சீரியல் போர்ட் என்ன பாட் ரேட்ல கம்யூனிகேட் ஆகுது. இந்த ஸ்லீப் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா ஸோ டிபிக்கலாக என்னன்னா நமக்கு ஒரு ஆடியோ மாதிரி ஒரு டிவைஸ், ஒரு சில டிவைஸ் என்னன்னா நீங்கள் கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், ரீஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ உடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னன்னா ஒரு சில எரர்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதனால தான் அதை இது பண்ணுறதுக்காக தான் வந்து 2 seconds டிலே வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ரீட் லைன், ஒரு இன்ஃபினிட்டான லூப் இது. லிசனிங் ஃபார் டேட்டா ஃபார் எவர் வந்து நம்ம அதுக்கான டேட்டா வந்து லிசன் பண்ணிட்டே இருக்கோம் அன்டில் நம்ம அதை ஸ்டாப் பண்ணுற வரைக்குமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட். இது எதுக்காக அப்படின்னா இந்த பஃபர் நம்ம ஃபார்ம் பண்ண பஃபரில் ஆல்ரெடி ஏதாவது டேட்டா கியூவில் இருக்கா, நம்ம அதை ப்ராசஸ் பண்ணிட்டோமா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த பஃபரில் ஆல்ரெடி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் லூப் போயிடும். இது என்னன்னா
சிபியூ சைக்கிள்ஸ் வந்து நமக்கு வாஷ் அவுட் பண்ணாமல் இருக்கும். ஸோ ஓவர்வெல்மிங் ஆகிட்டு இது ஒரு எம்டியான இதை வந்து இல்லாமல் இருக்கணும் இல்லைங்களா, அதுக்காக தான். ஸோ ஒரு எம்டி டேட்டாவை கான்ஸ்டன்டாக ரீட் பண்ணிட்டு இருக்கிறது பிரயோஜனம் கிடையாது. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு நியூ கேரக்டர், அதாவது ஸ்லாஷ் என் நம்ம இது பண்ணுவோம் இல்லையா நார்மல் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல, அது மாதிரி நியூ கேரக்டர், நியூ லைன் கேரக்டர் வர வரைக்கும் நமக்கு கண்டினியூஸாக ரீட் பண்ணிட்டே இருக்கும். அது இது சீரியல் டேட்டா. இது வந்து எதுக்காகனா, சீரியல் டேட்டா வந்து நார்மலாக வந்து கம்ப்யூட்டர் ஃபார்மேட் வந்து அலோ நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அந்த ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்காது, அது ஒரு 1 பைட் ஸ்ட்ரீமில் இருக்கும். ஸோ அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் உங்களோட ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டுக்காக தான் இது. ஸோ இது வந்து என்னன்னா, இது நீங்கள் ஆர்டினோலேருந்து வரப்போ நமக்கு எஸ்பிபி, ஆர்எஸ் இந்த மாதிரி ஒரு ஆர்எஸ் /n/r இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் கம்யூனிகேஷன் கேரக்டர் லைன்லாம் இருக்குது பேக்கேஜ் படிக்கும் போது உங்களுக்கு. ஸோ அந்த லைன் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆர்எஸ் ஸ்ட்ரிப் அப்படின்றத இது பண்ணுறோம். ஸோ என்னன்னா, ஸோ நம்மளோட அவுட்புட்டில் வந்து அந்த இதெல்லாம் வரக்கூடாதுன்றதுனால தான் வந்து இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா, சப்போஸ் சீரியல் போட்டு அந்த காம்பவுண்ட்ல இல்லை அப்படின்னா இதுக்காக தான் இது. ஸோ கீபோர்டு இன்டர்ப்ட் நம்ம எதாவது, ஸோ ஜஸ்ட் ஒரு டெமோ பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஸோ ஸ்டார்டிங் வித், ஸோ யா ஐ ஸ்டார்டட் ரிசீவிங் தி டேட்டா. ஓகே 000 ஆக்சுவலாக எங்கள் இண்டிகேட்டரில் கரெக்டாக டேட்டா இல்லை. 0 exactly.